வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இன்று முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடக்கம். ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறும் பொதுத் தேர்வினை 9 லட்சம் மாணவர்கள் எழுதுகின்றனர். கேஸ் சிலிண்டர்கள் பதுக்கலை தடுக்க எஸ்மா எனப்படும் அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல் தடை சட்டம் அமல். வீட்டு உபயோக சிலிண்டர்கள் விநியோகத்திற்கு முன்னுரிமை கொடுக்க மத்திய அரசு உத்தரவு. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து மத்திய அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தினார் பிரதமர் மோடி. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுப்பது குறித்து முக்கிய ஆலோசனை. உணவக உரிமையாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய மத்திய அரசு குழு அமைப்பு. 3 எண்ணெய் நிறுவனங்களைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளை கொண்ட குழுவை அமைத்து அரசு உத்தரவு. இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு என்பது இல்லை என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. எரிபொருள் இருப்பு குறித்து அந்த துறை அறிக்கையை விரைவில் வெளியிடும் என்றும் தகவல். ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்கள் செல்வதை ஈரான் முடக்கியிருப்பதால் மாற்று வழித்தடங்களில் இருந்து எரிவாயு இறக்குமதி செய்யும் இந்தியா. 55% இருந்து 70% இறக்குமதி அதிகரிக்கப்பட்டு இருப்பதாக தகவல். எல்பிஜி சிலிண்டர் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவிப்பு. உள்நாட்டு நுகர்வோர் மற்றும் மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்களுக்கு கிடைப்பதில் முன்னுரிமை என்றும் விளக்கம். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசு உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழகத்தில் கேஸ் சிலிண்டர் தங்கு தடையின்றி விநியோகம் செய்ய மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. எரிவாயு தட்டுப்பாடு விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். எரிவாயு தட்டுப்பாட்டால் மக்களும் வணிக நிறுவனங்களும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வலியுறுத்தல். தமிழகத்தில் அடுத்த 20 நாட்களுக்கு தேவையான வீட்டு பயன்பாட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் கையிருப்பு உள்ளது. தங்கு தடையின்றி கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்ய மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தமிழக அரசு தகவல். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு மேலும் தீவிரமடையாமல் இருக்க தக்க நேரத்தில் சிலிண்டர்கள் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும். மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு எதிரொலி. ஹோட்டல் உரிமையாளர்களுடன் தமிழ்நாடு அரசு இன்று ஆலோசனை. நாட்டில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய பொய். கேஸ் சிலிண்டர் தேவைப்பட்டால் அதனை வழங்க தான் தயாராக இருக்கிறேன். நானும் ஒரு கேஸ் சிலிண்டர் டீலர் தான் என்று நயினார் நாகேந்திரன் பேட்டி. தமிழ்நாட்டில் நெருங்கும் சட்டமன்ற தேர்தல். மதுரையை தொடர்ந்து திருச்சிக்கு இன்று வருகிறார் பிரதமர் மோடி. மிக பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். பிரதமர் மோடியின் வருகையொட்டி திருச்சியில் இன்று ட்ரோன்கள் பறக்க தடை. எச்சரிக்கையை மீறி ஆளில்லா விமானங்களை இயக்கினால் கடும் நடவடிக்கை பாயும் என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் இன்று ஒரே நாளில் 6 விரைவு ரயில் சேவைகள் தொடக்கம். திருச்சியில் நடைபெறும் விழாவில் காணொலி வாயிலாக ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறுவதால் அதிர்ச்சியில் உள்ளது திமுக. திமுகவின் தவறான நிர்வாகத்தையும்
நிறைவேற்றாத வாக்குறுதிகளையும் தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பிரதமர் மோடி இன்று தமிழகம் வரவுள்ள நிலையில் ஒப்புதல் வழங்கியது மத்திய அமைச்சரவை. இனி அரசியலை தவிர தனக்கு வேறு ஒன்றும் இல்லை என்று தவிக தலைவர் விஜய் திட்டவட்டம். எதற்கும் துணிந்து வேலை பாருங்கள் என்று நேர்காணல் நிகழ்ச்சியில் விஜய் பேச்சு. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் உடன் சசிகலா சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலில் இருவரும் எந்த நிலைப்பாடும் எடுக்காத நிலையில் ஆலோசனை. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் மட்டும் ஒதுக்க இருப்பதாக தகவல். சென்னை எழும்பூரில் மதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று உயர்நிலை கூட்டம் நடைபெறும் என்று வைகோ அறிவிப்பு. திமுகவுடனான தொகுதி பங்கீடு தொடர்பாக மீண்டும் இன்று பேச்சுவார்த்தை. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டிருப்பதாக சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் பேட்டி. தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் நாளை பதவியேற்பு. புதிய ஆளுநருக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் என தகவல். மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமியை ஏரி பகுதிக்கு தூக்கி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த மர்ம நபர்கள். மேல்மருவத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஒருவரை கைது செய்து விசாரணை. கிராமப்புற வீட்டு குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டத்தை வரும் 2028ஆம் ஆண்டு வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இந்த திட்டத்திற்கான மொத்த நிதியை 8.7 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கவும் அமைச்சரவை ஒப்புதல். அசாமில் 40 லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்கில் தலா 9,000 ரூபாயை வரவு வைத்தது பாஜக அரசு. விரைவில் அசாமில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் பெண்களுக்கு ஜாக்பாட். இண்டிகோ விமான நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பொறுப்பில் இருந்து பீட்டர் எல்பர்ஸ் விலகல். தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகுவதாக அறிவித்த நிலையில் ராகுல் பாட்டியா தற்காலிக சிஇஓவாக நியமனம். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரால் விமான எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்ததன் எதிரொலி. சர்வதேச விமானங்களுக்கு 930 ரூபாய் முதல் 4,592 ரூபாய் வரையும், உள்நாட்டு விமானங்களுக்கு 400 ரூபாய் வரையும் சர்சார்ஜ் என கட்டணத்தை உயர்த்தியது ஏர் இந்தியா நிறுவனம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நெய் ஏற்றிச் சென்ற லாரி சாலையோரம் கவிழ்ந்து விபத்து. சாலையில் ஆறாக ஓடிய நெய்யை போட்டி போட்டு வாளியில் பிடித்துச் சென்ற கிராம மக்கள். ஈரானின் 46 போர் கப்பல்களை மூழ்கடித்ததன் மூலமாக அவர்களின் 90% ஏவுகணைகள் அழிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல். போர் கப்பல்களை கைப்பற்றுவதை விட மூழ்கடிப்பது வேடிக்கையாக இருக்கும் என்றும் ட்ரம்ப் கருத்து. மத்திய கிழக்கு போர் பதற்றத்தால் லெபனானில் ஒரே நாளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதாக ஐநா சபை அறிவிப்பு. 6,67,000த்திற்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்வதற்காக அரசு தளத்தில் பதிவு செய்திருப்பதாகவும் தகவல். ஹார்முஸ் நீரிணை வழியாக 1 லிட்டர் கச்சா எண்ணெயை கூட அனுமதிக்க முடியாது என்று ஈரான் திட்டவட்டம். ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்தும் வரை நீரிணை வழியாக கப்பல்களை அனுமதிக்க முடியாது என்பதில் உறுதி. (2026) ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணை நாளை வெளியாகும் என தகவல். பல மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறவுள்ளதால் அட்டவணை 2 கட்டங்களாக வெளியாகும் என தகவல்.
T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் விதிமீறல் காரணமாக வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷ்தீப் சிங்கிற்கு போட்டி ஊதியத்தில் 15% அபராதம் விதிப்பு. நியூசிலாந்து வீரர் மிட்செல் மீது பந்தை ஆக்ரோஷமாகவும் பொருத்தமற்ற முறையிலும் எறிந்ததால் நடவடிக்கை.